அப்படின்னா அந்த பொண்ணு இந்த ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை ரெஃபர் பண்றனால அந்த பெண்களுக்கும் காசு வருதுங்கிறனால எம்எல்எம் ஸ்கீம்ல வர மாதிரி பல பெண்கள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல பெண்கள் இன்னும் பல பெண்களை வந்து இந்த ஆப்புக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி வரக்கூடிய பெண்கள் வெறும் சரி ஒரு மெசேஜ் தானே பண்ண போறோம், நம்ம முகம் கூட வெளியே வரப்போறது இல்லைல்ல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பெண்களுக்கிட்ட அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. எப்படின்னா 5 நிமிஷம் வீடியோ கால் பண்ணாலே உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் டைரக்டா நீங்க ஒரு வீடியோ கால் மட்டும் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை படுத்துறாங்க. மூஞ்சில வெறும் மாஸ்க் அந்த ஒரு ஆப் அந்த மூஞ்சியை மட்டும் பிளர் பண்ணிட்டு உங்களால வீடியோ கால் பண்ண முடியும். நீங்க அவங்க கூட அவங்களோட தனிமையான நேரத்தை நீங்க அவங்க கூட உங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. விபச்சாரத்தை வந்து நவீனமயப்படுத்தி ஒரு மொபைல் போனுக்குள்ள விபச்சாரத்தை புகுத்துறது தான் இந்த ஆப்புகளுடைய செயல் திட்டம். இது வந்து எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து வெறும் வெளியே வந்த செய்திகள் வந்து ரொம்ப குறைவு. வெளியே வராத செய்திகள் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஆப் சம்பந்தப்பட்டு நேரடியா பெண்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது. பெண்களுக்கு வந்து புரியாம, இயலாம எப்படி இந்த ரம்மி ஆப்ல வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சு பல லட்சம் கோடிகளை வந்து இழந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களோ, அதே போல தான் வெறும் ஒரு ரூ. 500 காசுக்காகவோ, ஒரு ரூ. 200 காசுக்காகவோ ஆசைப்பட்டு இந்த ஆப்புக்குள்ள வரக்கூடிய பெண்கள் அவங்களோட உயிரையும், கற்பையும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டுல இப்போ நிலவிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வெறும் இந்த ஒரு 2, 3 மாதத்துக்குள்ள மட்டுமே கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இது சம்பந்தப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஆப் சம்பந்தப்பட்டு குற்ற செயல்கள் வந்து கோவை மாவட்டத்துல மட்டும் நடந்திருக்கு. அதே போலதான் நவம்பர் 2ஆம் தேதி கோவை மாவட்டத்துல பாப்பநாயக்கபாளையத்தை சார்ந்த ஒரு இளம் பெண் ஒருத்தங்க 25 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் ஒருத்தங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. அது ஒரு சாதாரண ஒரு வேலை தான். அவங்க கிட்டத்தட்ட அவங்க எந்த நாளும் லீவ் எடுக்காம அவங்க வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு 16,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும். அதுல அவங்க வந்து போக்குவரத்துக்கு 3,000 ரூபாய் போயிருது. அது இல்லாம அவங்க ஒரு பிஜில தங்கி இருந்து படிக்கிறாங்க. பிஜிக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் பக்கம் செலவாகிற அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஏழ்மையில இருக்கக்கூடிய பெண் ஒருத்தங்க இதே போல ஒரு ஆப்ல சிக்கி தருண்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை வந்து அறிமுகமாகறாங்க. அந்த தருண்ங்கிற பையன் இந்த பெண்ணை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு கிட்ட கேட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு கிட்ட என்கிட்ட கார் இல்ல, என்னால போக்குவரத்து வர முடியாது அப்படின்னோட அந்த பையனே வந்து அந்த பிக்கப் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகக்கூடிய வழியில அவனுடைய நண்பன் இன்னொருத்தனும் இணைஞ்சுக்கிறான். இணைஞ்சு இவங்க வந்து 3 பேர்